நெறைய பேர் இப்போ சத தௌத்தக்கிருத்தா ட்ரை பண்ணியிருப்பீங்க. ட்ரை பண்ணிட்டு அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வரல அப்படிங்கிற நெனைக்கிறவங்க, முக்கியமா என்னென்ன பாயிண்ட்ஸ் ஃபாலோ பண்ணணுங்கிறத நான் இப்ப சொல்லப் போறேன். ஏன்னா, இப்போ நம்ம வந்து சத தௌத்தக்கிருத்தான் பண்ணணும்னா, எல்லா வீடியோஸ்லயுமே போட்டிருப்பாங்க, நாட்டு மாடோட நெய்யில பண்ணணும் அப்படின்ட்டு. பட் நெறைய பேர் அத இக்னோர் பண்ணிடுவாங்க. நாட்டு மாடோட நெய்யில தான் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்காக நார்மல் கீ கூட எடுத்து பண்ணுவாங்க. பட் நார்மல் கீல பண்ணும்போது அந்த ரிசல்ட் சரியா வரதில்ல. ஏன்னா நமக்கு தெரியாது கடையில கிடைக்கிற கீல வந்து நிறைய வெறும்னா எடிபிள் ஆயில்ஸ் வெஜிடபிள்ஸ் ஆயில்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்கு, டால்டா இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அப்படிங்கறதுனால சுத்தமான நாட்டு பசு நெய் எடுத்து பண்ணினீங்கன்னா ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், குவிக்காவும் வரும். ஸோ சுத்தமான நாட்டு பசுவோட பால் எடுத்து அந்த பாலை வந்து தயிர் போட்டு வெண்ணெய் எடுக்கிற ப்ராசஸ், அதுதான் நம்மளோட நேச்சுரல் ப்ராசஸ். க்ரீம் செப்பரேட்டர் ப்ராசஸ் இல்லாமல் தயிர் போட்டு வெண்ணெய் எடுக்கிற ப்ராசஸில் வெண்ணெய் எடுத்து அதை நெய்யாக காய்ச்சி அந்த நெய்யை யூஸ் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து அதை வச்சு பண்ணும்போது அதில் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம ஸ்கின்க்கு நரிஷ்மெண்ட்டும் க்ளோவும் கொடுக்கும். ஸோ சுத்தமான நாட்டு பசு நெய்யை எடுத்து அதுக்கு வந்து காப்பர் பிளேட்டு அண்ட் காப்பர் பவுல் வச்சு நல்லா க்ளீன் பண்ணணும், வாஷ் பண்ணணும். அந்த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, வாஷிங்கில் நிறைய பேர் வந்து அந்த கவுண்ட்டை மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து கரெக்டாக கவுண்ட் ட்ராக்கிங் பண்ணணும். கண்டிப்பாக 100 டைம்ஸ் பண்ணணுமானா கண்டிப்பாக 100 டைம்ஸ் பண்ணால் தான் அந்த ரிசல்ட் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஒரு குவான்டிட்டி அளவு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறீங்கன்னா அது 100 ml இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இன்டூ 100 டைம்ஸ் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி ஏற்கனவே தண்ணி எடுத்து வச்சுருங்க. ஸோ ஒரு தடவையும் ஒரு கிளாஸ் வாட்டர் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா 100 கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக கவுண்டிங் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 2 இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியாவை நீங்கள் மெயின்டைன் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சத தௌத்தக்கிருத்தா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அதை ஸ்கின்க்கு அப்ளை பண்ணும்போது நல்ல நரிஷ்மெண்ட்டும் ஸ்கின்க்கு க்ளோவும் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணி தான் நீங்களே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சுத்தமான நாட்டு பசு நெய் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த நெய்யை வாங்கி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக 100% சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வரும். அப்படி இல்லை உங்களுக்கு பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னா எங்ககிட்டயே சத தௌத்தக்கிருத்தா இருக்குது. இப்போ மொத்த ப்ராசஸும் நாங்களே பண்ணுறதுனால எங்ககிட்டயே பசுக்கள் இருக்கிறதுனால நீங்கள் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மற்ற மார்க்கெட்டில் கிடைக்கிற சத தௌத்தக்கிருத்தாவோட நம்மளோட ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 50% கம்மியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரைஸஸை கம்பேர் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட டைரெக்டாக சத தௌத்தக்கிருத்தா வாங்கிக்கலாம். ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸ்கின்னோட நரிஷ்மெண்ட்டுக்கும் க்ளோவுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.